நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எப்பவுமே நம்ம கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல இருந்து பாக்குறப்பவே அந்த கோவிலோட கோபுரம் தான் முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த கோவிலோட கோபுரங்களை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் புராதன காலங்கள்ல இருந்தே கோவில்கள்ல கோபுரங்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுமா? முதல்ல கோபுரம் அப்படிங்கிறது ஒரு ஜிபிஎஸ் சிக்னல் மாதிரி. அந்த காலத்துல எல்லாம் மக்கள் காடுகள் கிராமங்கள் வழியா தான் அவங்க கடந்து போவாங்க. அப்படி போகும்பொழுது ரொம்ப தூரத்துல இருந்தே முதல்ல அவங்க கண்ணுக்கு படுறது உயரமான கோபுரங்கள் தான். இதனால இங்க ஒரு கோவில் இருக்கு, அங்க நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது அந்த கோபுரத்தோட வடிவம் மேல போக போக கூர்மை வடிவமா இருக்கும். இதுவும் ஒரு சின்னம் தான். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். அடிப்படையில உலக சிக்கல்கள், வாழ்வியல் சிக்கல்கள், ஆனா மேல போக போக இதெல்லாம் தாண்டி தெய்வத்தை அடையிற ஆனந்தத்தை குறிக்குது. அடுத்ததா கோபுரத்தோட மேல இருக்கும் கலசம், அதுக்குள்ள இருக்கும் புண்ணிய மந்திரங்கள், அற்புத சக்திகள், தானியங்கள் இதெல்லாம் அடங்கிய அந்த கலசம் தான் கோபுரத்தோட ஆன்மீக ஆண்டனா மாதிரி. பூமியில இருந்து வானத்துக்கு சக்தியை கொண்டு போகுது. இது மட்டும் இல்லாம கோபுரங்கள்ல இருக்கக்கூடிய சிலைங்க வெறும் சிலைங்க மட்டும் கிடையாது, அதுக்கும் ஒரு தனிப்பட்ட கதைகள் இருக்கு. என்னதான் சமயம் மாறினாலும் வழிபாடு முறைகள் மாறினாலும் அந்த கோபுரங்கள்லாம் நம்மளுக்கு சொல்ற ஒரே நோட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி நம்மளோட எண்ணங்களை மேல உயர்த்தி கடவுளை பாரு அப்படிங்கிறது தான். அதனாலதான் கோவிலோட இதயம் கருவறை அப்படின்னா கோயிலோட கோபுரம் தான் உயிர் மூச்சு அப்படின்னே சொல்லலாம்.